அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? மாமனாருக்கு தங்கச்சி, உங்க பிள்ளைங்களுக்கு அத்தை, அதானே? ஐயோ, தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட ராஜமாதா மாதிரி. என் மாமியார்ல இருந்து என் புருஷன்ல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் மறுக்காம கேப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ராசியான பொண்ணு. அவங்க சொல்ற அத்தனையும் நடக்கும்னு ஏதோ கடவுளை நம்புற மாதிரி நம்புவாங்க. ஓ, இங்க பாரு, அவங்கள எல்லாம் பகச்சிக்க முடியாது. நீயா ஏதாவது புதுசா வம்புல எல்லாம் மாட்டி விட்டுறாத. நானே சமைச்சுக்கிறேன், நீ போ. சரி, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? நீயா? அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பார்த்தல? அத்தை, வெளியாள் தான் ஹெல்ப் பண்ண கூடாது. ஆனா உங்க அன்பான மருமகல்ல. என்னத்த நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இத பாருங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல்ல அசத்துறோம். ஓகே? உன் கூட சேர்ந்து செய்யறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. அத்தை, லவ் ஸ்டோரினா அப்படிதான் அத்தை. மனசுக்குள்ள தான் இருக்கும், ஆனா சொல்லுவீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க அரிசியை வைங்க, என்ன காய்கறி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறேன். ஐயோ ஐயோ அத்தை, என்ன இவ்ளோ உப்பு கொட்டுறீங்க? எத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? ஐயோ, கிளாஸ் எல்லாம் இல்ல. எத்தனை வருஷம் வேணாலும் சமைக்கலாம். சகுந்தலா அம்மா பார்த்தா குறை கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்குதான் சொன்னேன். ஐயோ, ஆமா. அவங்க உப்பு அதிகமா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, கம்மியா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கணுமே. அதுக்குதான் சொல்றேன். இப்ப நீங்க போட்டுட்டீங்கல்ல, அது போதும். ஆமா, இந்தாங்க, இந்த காய்கறியை போடுங்க. சரி. அத்தை, இந்த மசாலாவை டேஸ்டுக்கு போடுங்க, நல்லா வாசனையா இருக்கும். அப்பா, சாரி சாரி, சாமிக்கு படைக்கிறோம்ல, அதனால இத ருசி பார்க்க கூடாது. கையை தொடச்சுக்கோங்க. அப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குமா? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் மனசு ஒத்து போய் சாமிக்காக சமைச்சிருக்கோம். அதெல்லாம் கரெக்டா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சுல? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, ஏதோ ஆபத்துக்கு உதவினு உன்கிட்ட சகஜமா பேசினேன். இதே நெஜம்னு நம்பிக்கிட்டு இருக்காத. இதே எங்க அண்ணி இங்க இருக்கிற வரைக்கும் தான். மத்தபடி நம்ம 2 பேருக்கும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? எடுத்துட்டு வா. நம்பிட்ட. ஓ, மாமியாரு மருமகளும் சேர்ந்து சமைச்சு அசத்துறீங்களா? வரேன். அண்ணி, சாப்பாடு ஒண்ணுங்கிற பேச்சை தவிர்த்து வேற எதுவும் வரக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் கவனிச்சுப்பா. சரிங்க அண்ணி, யாருக்கும் குறையில்லாம பழத்தை பிழிந்து. என்னத்த ஆளுங்க போதுமா? இல்ல பின்னாடி லாரியில, ஆட்டோல, இல்ல டிராக்டர்ல வந்துட்டு இருக்காங்களா? ஏன் லாரியில ஆள் இருக்கணும், உங்களால சாப்பாடு போட முடியாதா என்ன? யாரு சொன்னா? அரசியல் மீட்டிங்ல ஓட்டு வாங்கிறதுக்காக அப்பா எத்தனை பேர் லாரியில ஆளுங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு பிரியாணி, குவார்டர். அரசியல் ரகசியம் சொல்லக்கூடாது, திட்டுவாரு. எல்லாத்துக்கும் பந்தியில சூப்பரா சாப்பாடு போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. பார்க்க தானே போறேன். பந்தியில ஏதாவது குறை இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. அத்த, குறை இருந்தா சொல்லுங்க, அதுக்கு முன்னாடியே சொன்ன இப்படி. ஏண்டா பம்பில் இருக்கிறியா? அப்போ நான் தப்பு தப்பா குறை சொல்லுவேனா? குறை சொல்லலாம்,
ஆனா குறையே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ எல்லாரும் உன்னை பார்த்து பயப்பட்டு மூஞ்ச டர வச்சுக்கிற. ஆனா உனக்குள்ள ஒரு குட்டி காமெடியன் இருக்காப்ல, அதை வெளியே கொண்டு வா. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? நீ ஒரு கருப்பு குஷ்பு. பாத்தியா, பாரதி ராஜா படம் ஹீரோயின் மாதிரி அழகா சிரிக்கிற. சிரியாத்த வந்துருச்சு. சிரிச்சிட்ட. இல்லையே, நான் எங்க சிரிச்சேன்? சிரிச்சாங்களா இல்லையா? ஏங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்களாங்க? இல்ல நாங்க யாருமே சிரிக்கல. சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கிற. உண்மையை சொல்ல போனா உனக்கு சிரிப்பு நல்லா இருக்குது, கோவம் வந்ததான் நல்லா இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேள. சிரிச்சிரேன். நல்லா இருக்கு. போதும். வாங்க இந்த மூட்ல போய் பூஜை பண்ண குறவாண்டு பிடிச்சிட்டு அப்புறம் முருகன் குறை சொல்லலாம். வாங்க. அம்மா இன்னைக்கு ஏன் வீடு இவ்வளோ டெக்கரேட்டடா இருக்கு? குட்டி, இன்னைக்கு முருகனுக்கு சூப்பர் பவர் டே. சூப்பர் பவரா? முன்னொரு காலத்துல சூரபத்மன் ஒரு அரக்கன் இருந்தான். அரக்கனா? அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பெரிய பேட் கை இருந்தான். அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ, அப்புறம்? அப்போ நம்ம முருகர் வந்து அந்த பேட் கையோட சண்டை போட போனாரு.